உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ பேச்ச கேட்டு கிளம்பி போயிட்டல்ல. சித்தி, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நானா தான் போனேன், அவ ஒண்ணு என்ன கூப்பிடல. இங்க பாருங்க, நீங்களே ஏதாவது கிளப்பி விட்டுறாதீங்க. பாத்தியாக்கா, கையும் களவுமா எல்லாரும் சேர்ந்து புடிச்சிட்டோன்னு இந்திராவை காப்பாத்துறதுக்கு போய் வர சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சித்தி, ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. நான் போய் சொல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. என்ன கௌதம், சத்தமா பேசுற? பொண்ணு இப்படிதான் பெரியவங்க கிட்ட கத்தி பேசுற அளவுக்கு நான் வளர்த்தனா? ஜெயா, நம்ம வீட்டு பசங்க ஜெயா. ஏதோ போயிட்டு வந்துட்டாங்க. கௌதம் என்ன சொல்றான்னு கூட கேட்காம ராகினி பொய் சொல்றான்னு சொன்னது தப்பு தான். அவன் சொல்றதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. மாமா, யாரு? கௌதம் தானே. அவர் என்ன சொல்லுவாரு? ஊர்ல இல்லாத பொண்டாட்டி அவருக்கு தான் கிடைச்சிருக்குன்னு என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அதெல்லாம் யார் மாமா கேக்குறது? ஏன் ஏமாக்கா, அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லையா? அதே மாதிரிதான். பாத்தியாக்கா, ஊம மாதிரி இந்த காவியா எப்படி பேசுறான்னு? இது எல்லாம் அந்த இந்திரா குடுக்கிற தைரியம் தான். எப்படி மரியாதை இல்லாம பேசுறான்னு பாத்தியா? அதானே, அமைதியா இருந்த காவியாவா அது? இப்படி பேச எப்படி தைரியம் வந்தது? டேய், நீ என்னடா இவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? அப்பா, அம்மா இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு தான் கேட்க வந்தேன். இதுக்கு நம்ம சண்டை போடுற மாதிரி ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ எப்படா இந்த பழக்கலாம் பழகுன? கதிர் தானே இப்படி பேசிட்டு தெரிஞ்சா? மாமா, எல்லாரும் பேசுற மாதிரி தான் இந்த வீட்டுல நிலைமை இப்ப இருக்கு. நீங்க ஒருத்தர் தான் அந்த அன்னக்காவடி குடும்பத்தை தாங்கி புடிச்சிட்டு இருக்கீங்க. சின்னத்த, நீங்க திருப்பி திருப்பி தேவையில்லாம என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டே இருக்கீங்க. இது சுத்தமா நல்லா இல்ல. தப்பையும் பண்ணிட்டு என் பையனை வர சொல்லி என் பேச்சையும் மீறி இப்ப ராகினி எதிர்த்து பேசுறியா? அத்தை, இதெல்லாம் எதுக்கு அத்தை இப்ப பேசிட்டு இருக்கீங்க? இந்திரா இப்பதான் பாவம் செத்து பொழைச்சு வந்திருக்கா. நம்ம வீட்டுல விசேஷம் வேற. இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுவும் யார் யாரையோ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு. நீங்க கோவப்படாதீங்க அத்தை. ஏய், யார் யார் பேச்சவா? இந்த ஓடுகார இந்திரா கொடுத்த தைரியத்துல என்னையே எதிர்த்து பேசுறீங்களா? சித்தி, இவ்வளவுதான் சொல்லு. நிறுத்துடா. என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசிக்கிட்டே போற. உனக்கு என்ன அவ்வளவு திமிராயிடுச்சா பொண்ணு? ஜெயா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.